வணக்கம். இது உங்கள் பிராண்டி நியூஸ் நேரலை செய்திகள். மேற்கு வங்க அரசியலில் மீண்டும் ஒரு பெரும் வெடிப்பு. அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தேர்தல் ஆணையத்தின் மீது முன்வைத்துள்ள புகார்கள் இந்திய அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. பாஜக தயாரித்த செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்தி மேற்கு வங்கத்தில் சுமார் 54 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் சட்டவிரோதமாக நீக்கப்பட்டுள்ளதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று ஜனவரி 13 தலைமை செயலகமான நபன்னாவில் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் மம்தா பானர்ஜி தற்போது நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் பெரும் முறைகேடுகள் நடப்பதாக கூறினார். விளக்கமில்லா நீக்கம். எந்தவொரு முன்னறிவிப்போ அல்லது விளக்கமோ அளிக்காமல் 54 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இதில் பெரும்பாலானவர்கள் உண்மையான வாக்காளர்கள் என்று அவர் தெரிவித்தார். ஏஐ கருவி சர்ச்சை. தேர்தல் ஆணையம் தில்லியில் அமர்ந்து கொண்டு பாஜக ஐடி செல் உருவாக்கிய மென்பொருளை பயன்படுத்தி பெயர்களை பொருத்தி பார்த்ததாகவும் அதில் ஏற்பட்ட குளறுபடிகளால் திருமணத்திற்கு பிறகு குடும்ப பெயர் மாறிய பெண்களின் பெயர்கள் அதிக அளவில் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சாடினார். மம்தா பானர்ஜியின் மற்ற முக்கிய குற்றச்சாட்டுகள். லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி புதிய ஆயுதம். வாக்காளர் திருத்த விதிகளில் இல்லாத லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி என்ற புதிய வார்த்தையை புகுத்தி அதன் மூலம் மேலும் 1.35 கோடி பெயர்களை நீக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக அவர் எச்சரித்தார். அதிர்ச்சி பட்டியல். நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென், கவிஞர் ஜோய் கோஸ்வாமி உள்ளிட்ட பிரபலங்களின் பெயர்களும் கூட இந்த சந்தேகத்திற்குரிய பட்டியலில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். பிடிபட்ட ஆவணங்கள். தால்டாங்கிராவில் பாஜக நிர்வாகி ஒருவரின் காரிலிருந்து 4000க்கும் மேற்பட்ட வாக்காளர் நீக்க படிவங்கள் ஃபார்ம் 7 பிடிபட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் இது ஒரு திட்டமிடப்பட்ட சதி என்றார். இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு 5வது முறையாக மம்தா பானர்ஜி கடிதம் எழுதியுள்ளார். மேலும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டோலா சேன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் வரும் சனிக்கிழமைக்குள் பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. பிப்ரவரி 14ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ள நிலையில் இந்த போர் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. மக்களாட்சியின் அடிப்படை உரிமையான வாக்குரிமையை பறிக்க பாஜக முயற்சிக்கிறது என மம்தா பானர்ஜி கொந்தளித்துள்ளார். அதே சமயம் பாஜக இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் அளிக்கப் போகும் விளக்கம் என்ன? உச்சநீதிமன்றத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பிராண்டி நியூஸ் செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி.